அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய குத்பா பிரசங்கத்தினுடைய தலைப்பு அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன் என்ற தலைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை நாம் எப்படி எங்களுக்கு போதுமானவர் என்று சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு வரைவிலக்கணம் சொல்லுகிறார். அல்லாஹ் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம், அல்லதீன காலு லஹுமுன் நாஸ், அவர்களுக்கு மனிதர்கள் வந்து சொன்னால், அன்னன் நாஸ கது ஜமஊ லகும், உங்களுக்கு எதிராக எல்லா மனிதர்களும் சேர்ந்து விட்டார்கள், திரண்டு விட்டார்கள் என்று சொல்லப்பட்டால், ஃபஸாதஹும் ஈமானா, அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வகாலு, அவர்கள் சொல்லுவார்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இதான் வரைவிலக்கணம். மக்காவில் வந்து அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கும் எதிராக அங்குள்ள அனைத்து மதத்தவர்களும், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், சிலை வணங்கிகள் இருந்தார்கள், அனைவரும் ஒன்று திரண்டு வந்து உங்களுக்கு எதிராக நாங்கள் அனைவரும் சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் நமது நிலைப்பாடு எப்படி இருக்கும், அந்த மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? ஃபஸாதுஹும் ஈமானா, ஒன்று ஈமான் அதிகரித்தது, ரெண்டு நாங்கள் ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். இது ஒன்று வரைவிலக்கணம். இரண்டாவது சகோதரர்களே, அல்லாஹ்வை நம்புகின்ற அந்த அமைப்பினர் நாம் இருக்கிறோம் இல்லோ, உலக நோக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, உலகத்தில் உள்ள எந்த ஆதாயமும் காணக்கூடாது, அல்லது நமக்கு முன்னால ஒருத்தர் மண்ணை தங்கமாக்கி காட்ட வேண்டும் என்று நாம் எல்லாம் நம்பக்கூடாது. அப்பா நம்புவோம், இல்லாட்டி ஒருத்தர் கடல்ல நடந்து காட்டுவோம் என்றெல்லாம் நம்பக்கூடாது. அல்லாஹ்வை எப்படி அந்த நம்பணும் தெரியுமா? அல்லாஹ்வை நம்புற கூட்டம் நாம. அல்லாஹ் சொல்கிறான், வகாலு லன் நுமின லக, நபியே அவர்கள் வந்து உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒருத்தர் என்று சொல்றாங்களே, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதுவரைக்கும் உம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெரியுமா? ஹத்தா தஃப்ஜுர லனா மினல் அர்தி யம்பூஆ, முதலாவது சொல்கிறார்கள், நபியே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து அப்படி ஒரு ஊற்றி நீர் ஒன்று வெளியில் வர வேண்டும். அப்போ ஒரு அற்புதத்தை நீங்க காட்டினா தான் உங்களை ஏற்றுக்கொள்வோம். யாரும் செய்ய முடியாததை ஒன்றை சொன்னா தான் ஏற்றுக்கொள்வோம். உண்டு. ரெண்டு சொல்கிறார்கள், அவு லக்க ஜன்னத்துன், அல்லது உமக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை நாங்க நம்புறதா இருந்தா, நீங்க சொல்றத நாங்க நம்பணுமா இருந்தா, உங்களுக்கு ஒரு ஊற்றி நீர் வர வேண்டும் நீங்க நிக்கிற இடத்திலிருந்து. ரெண்டு, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருக்கணும். அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் தெரியுமா? மின் நஹீலின், ஈச்சம் தோட்டம் இருக்கணும். வ இனபின், திராட்சை தோட்டம் இருக்கணும். ஃபத்துஃபஜ்ஜிர லஹல் அன்ஹார், அதுக்கு இடையில ஆறுகள் ஓடணும். ஹிலாலஹுமா நஹரா தஃப்ஜீரா, அந்த இடையில உங்களுக்கு ஆறுகள் ஓடணும். இப்படி என்ன உங்களை நம்புவோம். நீங்க ஒரு அல்லாஹ் வணங்க சொல்றீங்களோ, ஒரு அல்லாஹ் போதும் என்று நீங்க சொல்றீங்களோ, அப்படி இப்படி இருந்தால் நம்புவோம். நாம அப்படி நம்மடாக்கள் எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் நமக்கு வசதியை தரலையே, வசதியை தந்தா நம்புவோம், வசதியை தந்தா சுபவு தொழுவோம். ஒன்றும் இல்லையே, ஒன்றையுமே எதிர்பார்க்கப்படாது. இதுதான் அல்லாஹ்வை சார்ந்திருப்போம். அல்லாஹ் போதுமானவன்டா எதுவும் வரக்கூடாது. பாருங்க, மக்கா காபிர்கள், மதீனா உள்ள மக்கள் கேட்ட கேள்வியை மூணாவது கேட்குறாங்க.
அல்லாஹ் சொல்கிறான், அவு துஸ்கித சமா, அல்லது நீங்க சொல்ற மாதிரி கமா ஜஅம்த அலைனா கிஸபன், வானம் இடிச்சு எங்கட தலையில உழணும், அப்படின்னா நாங்க நீங்க சொல்றத நம்புவோம். அல்லது அவு தஅத்திய பிஹில்லாஹி வல் மலாயிகத்து கபீலா, நீங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ்வையும் நீங்கள் சொல்லக்கூடிய மலக்கையும் எங்கள் கண் முன்னாடி கொண்டு வரணும், அப்ப நாங்க நம்புவோம். பார்த்தீங்களா சகோதரர்கள், அவர் வைக்கிற வாதத்தை. நம்ம அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர் எப்படி இருப்போம் தெரியுமா? அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் அப்படியோ நம்புவோம். அடுத்தது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவ் யகூன லக பைத்துன், அல்லது நபியே உங்களுக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும், மின் ஸுஹ்ருபின், அது தங்கத்தினாலான வீடு இருக்கணும், அப்படி ஒரு வீடு இருந்தால் உங்களை நம்புவோம். அவ் தர்கா பிஸ் ஸமா, அல்லது நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் வானத்தில் அப்படி பறந்து செல்லணும், அப்படியோ நீங்கள் வானத்தில் அப்படி பறந்து போய் நீங்கள் எங்களுக்கு வலன் நுமினல் ருக்கியக ஹத்தா துனஸ்ஸில அலைனா கிஸபன் நக்ரவு, வானத்துக்கு அப்படியோ பறந்து போய் அங்கே இருந்து நாங்கள் வாசிக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எங்களுக்கு கொண்டாந்து தரணும், அப்படின்னா நாங்கள் நம்ம அல்லாஹ்வை நம்புவோம். ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, நாம் எப்படி நம்பணும் தெரியுமா? சுபஹானல்லாஹ், மறைவான ரப்ப எந்த ஆதாயமும் இல்லாமல், எந்த உலக நோக்கம் இல்லாமல் அல்லாஹ் அப்படியோ நம்பணும். அடுத்தது சொல்கிறார்கள், எனவே அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை அந்த நம்புகின்ற அமைப்பு, அல்லாஹ்வையே சார்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்புடைய தன்மையை பாருங்கள். முதலாவது தன்மை, நாம் என்ன செய்யணும்? படிப்பின குர்ஆன்ல இருந்து தான் பார்க்கணும். ஒரு மனிதர், அல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து சொல்லுகிறான், என்னுடைய கையினால் அவரை படைத்தேன் என்று சொல்லுகிறான். அவர் தப்பு செஞ்சிட்டார், தப்பு செஞ்சு விட்டு ஒதுங்கல். அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் முதல் மனிதர் அல்லாஹ்வை எப்படி நம்பினார்கள் தெரியுமா? அல்லாஹ் எங்களை ஹஸ்புன் அல்லாஹ், எங்களுக்கு போதுமானவன் என்று எப்படி நம்பினார்கள் தெரியுமா? அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட வரணும். ரெண்டு பேரும் தப்பு செஞ்சதுக்கு பின்னால் அல்லாஹ் எங்களை மன்னிப்பான் என்று நம்பினார்களே, அதுதான் நம்பிக்கை. நாமளும் தப்பு செஞ்சு விட்டு நம்முடைய தப்பை மன்னிப்பானா, நாம் எவ்வளவு பெரிய பாவி என்று ஒதுங்கக்கூடாது. அவர்கள் எங்கு ஒதுங்குகிறார்கள் தெரியுமா? தப்பு செஞ்சாலும் அல்லாஹ்வை நோக்கி ஒதுங்கினார்களே, அதுதான் ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவர். எப்படி ஒதுங்குறாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வகாலா, அந்த ரெண்டு பேரும் சொன்னார்கள். யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மனைவியும் சொன்னார்கள், ரப்பனா, எங்களுடைய ரப்பே, லலம்னா, நாங்கள் ரெண்டு பேரும் அநியாயம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், அன்ஃபுஸனா, நாங்கள் ரெண்டு பேரும் அநியாயம் செஞ்சிட்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா, எங்க ரெண்டு பேரையும் நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் ரெண்டு பேரும் நஷ்டவாளியில் ஆகிவிடுவோம், மன்னிச்சிரியா அல்லாஹ். இப்படி ஒதுங்கணும். அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வை நோக்கி மன்னிச்சுக்கையா அல்லாஹ் என்று அல்லாஹ்வின் பக்கம் நம்மை ஒதுக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வையே எப்படி நம்பணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் அடுத்த ஒரு வரலாற்றை சொல்கிறான். அல்லாஹ் நூஹ் நபியை அனுப்புகிறான். ஒரு குர்ஆனில் நாம் வேற ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது தான் இருக்கிறது. அல்லாஹ் நூஹ் நபியை அனுப்பி தண்ணியோ, நாமல் கடற்கரைக்கு போனால் பார்க்கலாம், கடலிலே கப்பல் போகும். அப்போ கப்பல் போகிறதுக்கு பெரும் தண்ணீர் தேவை. சும்மா சின்ன சின்ன ஆற்றில குளத்திலேயெல்லாம் கப்பல் போகாது. ஒரு கப்பல் போவதற்கு பெரும் தண்ணீர் தேவை. இன்றைக்கு கடல்லே போனால் பார்க்கலாம், கடலிலே எந்த நேரமும் கப்பல் போய்கொண்டிருக்கும். ஆனால் தண்ணீரே இல்லாத ஒரு இடத்துல மழையும் பொழியல. அனிஸ்னஇல் ஃபுல்கு, ஒரு நபியை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான், நூஹ் நபியை நோக்கி கப்பலை கட்டுங்கள். நாமண்டா என்ன கேட்போம் தெரியுமா? அல்லாஹ்வை சார்ந்திருக்காவிட்டால் நாம் அல்லாஹ்வே தண்ணியே இல்லாத இடத்துல எப்படி கப்பலை கட்டுறது? ஒரு சின்ன தோணியை கட்டுச்சுனாலும் ஒன்றும் இல்லை, உனக்கு சரி, சின்ன போட் என்றாலும் பிரச்சனை இல்லை. ஓடர் அனிஸ்னஇல் ஃபுல்க், கப்பலை கட்டுங்கள். எப்படி? ஒரு நபி அல்லாஹ்கிட்ட மாறி கேட்டாரா? ஏன் தண்ணி இல்லையே என்று கேட்டாரா? இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், பி அயுனினா வ வஹீனா, எங்களுடைய ஓர்டரின் படி, எங்களுடைய கட்டளையின் படி கப்பலை கட்டுங்க. எந்த அளவுக்கு தெரியுமா?
அப்ப நாம எப்படி அல்லாஹ்வை நம்பணும் தெரியுமா? ரப்பு அவனை முழுமையா நம்பும்படி நமக்கு ஆர்டர் போட்டா அதை மாறு கேள்வி கேட்கப்படாது. பாருங்க, அல்லாஹ் அப்படித்தான் நம்பணும். அப்ப அவர் என்ன செய்கிறார்? இரண்டாவது மனிதர், ஒரு இரண்டாவது தூதுவர், அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ் கிட்ட மாறி தண்ணி இல்லையே, மழை இல்லையே, கடல் இல்லையே, ஆறு இல்லையே, குளம் இல்லையே என்று கேள்வி கேட்கல, கப்பலை கட்டுறார். இதுதான் அல்லாஹ்வை சார்ந்திருப்பவருடைய நம்பிக்கை சகோதரர்களே. மூன்றாவது சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், இதை கொஞ்சம் சிந்தித்தால் போதும் சகோதரர்களே. அல்லாஹ்வை சார்ந்திருந்த ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ஒரு நபி இருந்தார், அவருடைய பரம்பரையே நபி. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பரம்பரை நபி. இந்த பரம்பரையே நபி. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த நம்பிக்கைக்குரிய அந்த சோதனையை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சோதனை தெரியுமா? பாசத்துக்குரிய மகன் இல்லை, அவுட், காணல. உண்டு ரெண்டு கண்ணும் இல்லா போச்சு. மகனை நினைச்சு அழுது அழுது ரெண்டு கண்ணும் இல்லா, பார்வை இல்லா போச்சு. 2 3 குடும்பத்துக்குள்ள சரியான வறுமை. இந்த வறுமை காரணம் தான் பிள்ளைகளை பிடிச்சி எகிப்துக்கு அனுப்புறார் அவர், பக்கத்து நாட்டு மந்திரிகிட்ட போய் ஏதாவது எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி. அப்போ 3 பிரச்சனை. பரம்பரையே நபி, எல்லாம் கடும் வறுமை, பிரச்சனை, துக்கம். ஆனால் அந்த நபியை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யாக்கூப் நபியை பற்றி, அல்லாஹ்வை சார்ந்திருந்த மக்கள். நம்மளை போல ஆக்களுக்கு சின்ன பிரச்சனை வந்தா தொழுக அது இது ஒன்றும் இல்லாமல் ஒதுங்கிடும். ஆனால் அவர் என்ன சொல்றார் பாருங்க. இன்னமா கால, அவர் சொன்னார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அஷ்கு பத்தி யா அல்லாஹ், என் கவலையையும் என் துக்கத்தையும் இலல்லாஹ், உன்னிடமே முறையிடுகிறேன் என்றார். எவ்வளவு பிரச்சனை! அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் நாமும் நம்பினால் அல்லாஹ்வை இப்படி சாந்திரிக்க பழக வேண்டும் சகோதரர்களே, நானும் நீங்களும். அடுத்த சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடுத்த வசனம். அல்லாஹ் இதெல்லாம் தெளிவாக சொல்றான் குர்ஆன்ல. நாம் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் சுருக்கமாக பார்க்கலாம் சகோதரர்களே, மறந்துடக்கூடாது. சொல்லக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை, துன்பம், கவலை, வறுமை, துன்பம் எது வந்தாலும் அல்லாஹ் உள்ள நம்பிக்கை, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற சிந்தனையை விட்டும் நம்பி பராமுகமாக்கி விடக்கூடாது சகோதரர்களே. அடுத்த சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்மணி. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் கர்ப்பம் தரிக்கிறார்கள். வலி தாங்க முடியலை, பிரசவ வலி தாங்க முடியலை. பிரசவ வலி தாங்க முடியாமல் ஊர் மக்களும் கழிச்சு வைக்கிறாங்க. கழிச்சு வைப்பாங்களா இல்லையா? ஒரு நல்ல பெண்மணி திடீரென்று பிரசவமானால் ஊர் மக்களும் இட்டு கட்டி என்ன செஞ்சுறாங்க? நீ கூடாத பொம்புலன்னு கழிச்சு வச்சுட்டாங்க. வலி தாங்க முடியாம அவ என்ன செய்யறா தெரியுமா? ஒரு ஈச்ச மரத்தடியில் ஒதுங்கி கொண்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வலி தாங்கல, பிரசவ வலி, ஈச்ச மரத்தடியில போய்த்தார். மனிதனே, சாப்பாடு வேணுமே, சாப்பாடு வேணும், தண்ணி வேணும். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னர் நன்றாக விளங்க வேண்டும், அல்லாஹ் நபி அல்லாத சில மக்களுக்கு வஹியை இறக்கியிருக்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாக்கி அல்லாஹ் இறக்கினான் இல்ல வஹிய. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி இறக்கினானா இல்லையா? அவங்கள நபியா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி இறக்கியிருக்கிறான் இல்லையா? அவங்கள நபியா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யாருக்கும் வஹி இறங்கல. அல்லாஹ் சில நல்ல மனிதர்களுக்கு முந்தி வஹி இறக்கியிருக்கிறான். அதில் ஒரு மனிதர் யார்? ஒரு பெண்மணி யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். பாருங்க, அவ அல்லாஹ்வை எப்படி சாடுறான்னு சொன்னா, எல்லாரும் கழிச்சு வச்சா ஒரு பொம்புல தொழிலுக்கு போனாவா? தொழில் இல்லை, பிரசவ வலி தாங்க முடியல, ஒரு ஈச்ச மரத்தடியில் ஒதுங்கி கொண்டார். அல்லாஹ் சொல்கிறான், இப்ப சாப்பாடு வேணுமே, தண்ணி வேணுமே. அல்லாஹ் சொன்னான், அவருக்கு வஹி இறக்கினார். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கேட்கிறான், அலா லா தஹ்சனி, மரியமே கவலைப்படாதங்க, கது ஜஅல ரப்புக்கி தஹ்திகி சரியா, நீங்க இருக்கிற இடம் இருக்க, நீங்க நிற்கிற இடம் அந்த ஈச்சமரத்தடி இருக்க, உங்களுடைய அந்த காலுக்கு கீழிருந்து
உங்களுக்கு நீர் ஊற்று வரும் என்றான் அல்லாஹ். பார்த்தீங்களா, இதான் அல்லாஹ்வை சார்ந்திருந்தால். அல்லாஹ் சொல்கிறான், நீங்க இருக்கக்கூடிய ஈச்ச மரம் இருக்கிறது, அந்த ஈச்ச மரத்தில் அடியை புடிங்க, உங்களுக்கு ஈச்ச மரம் கொட்டினுமெண்டா அல்லாஹ். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வை நம்பி இருந்த மக்களுக்கு அல்லாஹ் செய்த உதவியை பாருங்க. இது மூளைக்கு படுமா? அது மட்டுமல்ல சகோதரர்களே, இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கிற பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் பொறுப்பெடுத்தார். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ வளர்க்கிற பொறுப்பை, இவங்களோட குடும்பத்தினுடைய பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பொறுப்பெடுத்தார்கள். என்ன நடக்குது தெரியுமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிற அந்த ரூமுக்கு போறாங்க. போய் பார்க்குறாங்க. குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ரூமுக்கு நுழைந்த போது வஜத இந்தஹா ரிஸ்கா, அங்கே உணவை பார்க்குறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். உணவை பார்த்து போட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்குறாங்க, எங்கேருந்து இந்த உணவு வந்ததுன்னு கேட்குறாங்க. அவ சொல்கிறா, ரப்பி ஹபுலி மில்லதுன்க தா ஜக்கரியா ரப்ப, அவ சொல்கிறா அல்லாவிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார். இந்த உணவு அல்லாவிடத்திலிருந்து வந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் கிட்ட கேட்கிறார், என்ன தெரியுமா? தா ஜக்கரியா ரப்பஹு, அல்லாஹ் ஒன்றுமே இல்லாம மரியமுக்கு உணவு கொடுத்திருக்கிறானே, அந்த அல்லாஹ் நமக்கு புள்ளைய தரமாட்டானா? அந்த அல்லாஹ் நமக்கு குழந்தையை தரமாட்டானான்னு அவருக்கு யோசனை வருது. அதுக்கு பிறகுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக அல்லாஹ் சொல்கிறான், யா அல்லாஹ் கால ரப்பி அண்ணா, எனக்கும் ஒரு பிள்ளையத்தா, நானும் வயசா போச்சேன், என்னுடைய மனைவியும் மலடியாக இருக்கிறாள், எனக்கு குழந்தையை தா என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்த உதவியை பார்த்து விட்டு கேட்டதாக அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்கிறான். சகோதரர்களே, இதான் நம்பிக்கை சகோதரர்களே. அல்லாஹ்வை சார்ந்திருந்தோம் என்றால் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடுத்த சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அடுத்த வரலாற்றை சிந்தித்து பாருங்கள். உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் பாருங்க, அவர் அந்த அல்லாஹ்வை சார்ந்திருந்த முறையை அல்லாஹ் இவருக்கும் வஹி இறக்கினதாக குர்ஆனிலே சொல்லுகிறார். அவருக்கு அல்லாஹ் ஆர்டர் போடுகிறான், ஃபிர்அவுன் எல்லா குழந்தைகளையும் வெட்டுகின்ற பொழுது இவருக்கு அல்லாஹ் வஹி இறக்கிறான், ஓம் புள்ளைய பெற்றெடுத்தால் ஒரு பெட்டியை கட்டி அதை கடலிலே விட்டு விடுங்கள், தண்ணீரிலே விட்டு விடுங்கள். ஒரு பிள்ளைய பிறந்தா பொட்டியை கட்டி தண்ணியில போடுறண்டா நாம் ஏற்றுக்கொள்வோமா? புத்தி ஏற்றுக்கொள்ளுமா? மாறி கேள்வி கேட்டாவா? பாருங்க அவட நம்பிக்கை. இதைத்தான் நாம் இவர்த்த பாயிண்ட்ஸா வழங்கணும். அல்லாவே பிள்ளைய பொட்டியை கட்டி தண்ணியில உடைச்சிடுறீங்க, யா அல்லாஹ் எப்படி என்று கேள்வி கேட்டாவா? அல்லாஹ் சொன்னது போல செஞ்சா. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா அவகிட்ட? உம்மி மூசா, மூசாத்திர தாயே, நாங்க உங்களையே கொண்டு தாய்ப்பாலும் கொடுக்க வைப்போம் இந்த பிள்ளைக்கு. நீங்க பிள்ளைய தண்ணியில விடுங்க, அப்படியோ பொட்டியை கட்டி, உங்களை கொண்டே நாங்கள் தாய்ப்பாலும் கொடுக்க வைப்போம், நல்ல முறையில் வளர்த்தெடுப்போம் என்றான் அல்லாஹ். அந்த நம்பிக்கையை பாருங்களேன். அல்லாஹ்வை நம்பினா சார்ந்திருந்த ஒருத்தர் கூட்டத்தினுடைய நம்பிக்கை. நாங்கள் கடலில் இன்னைக்கு எத்தனை கதை சொல்றாங்க பார்த்தீங்களா? அதை நம்பி 195% சமூகம் வெளியே நிற்கிறது. என்ன கதை சொல்லி இந்த சமூகத்தை உருவாக்கியிருக்காங்க தெரியுமா? ஒரு பெரியார் கடலிலே நடந்தார். ஒரு பெரியார் கடல் நீரை, உப்பு தண்ணீரை, உவர் நீரை அவர் இனிப்பாக்கினார். ஒரு பெரியார் மண்புடியை எடுத்து தங்கமாக்கினார். இதை நம்பித்தாண்டைக்கு மக்கள் பின்னால போய்க்கிறாங்க. இல்லவே இல்லை. அல்லாஹ் சொன்னது எதுவோ அதை நம்பி நாம் என்ன செய்யணும்? நோக்கி அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் சகோதரர்களே. எனவே சகோதரர்களே, இந்த நம்பிக்கையை நாம் வாழ்க்கையில் மறந்து விடக்கூடாது. அடுத்த சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அடுத்த நம்பிக்கையை பாருங்க. அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் அடிக்கடி தான் சொல்லுவான், நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் படிப்பினை என்னென்று பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், எல்லோரும் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பிலே போட்ட போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெடி ஆயிட்டாங்க, போடுங்க. அல்லாஹ் நான் ரெண்டு சொல்ல மாட்டேன், அல்லாஹ் ஒருத்தன் தாண்டாங்க. அல்லாஹ் எதுக்கு ஆர்டர் போடுறான்? யானாரு, நெருப்பே, கூனி பர்தம் வசலாமா அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது நீ ஈடேற்றத்தை கொடு, அழக கொடு, இப்ராஹிம் மீது சாந்தியை கொடு, குளிர்ச்சியை கொடு என்றான் அல்லாஹ். பாருங்க, மாறி அவர் ஒன்றும் கேட்கல, நெருப்புக்குத்தான் ஆர்டர்.
எனவே அன்பார்ந்தவர்களே, நமக்கும் இது வாழ்க்கையில் ஒரு பெரும் படிப்பினை. எல்லாத்தையும் விட இன்னொரு படிப்பினை பாருங்க, பெரும் படிப்பினை பாருங்க. சுப்ஹான் அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் கொலை செய்து விட்டார், நமக்கெல்லாம் தெரியும். அவர் 2 பேரை சண்டையை விளக்க போய் ஒரு தட்டினார், அவருடைய ஒருத்தர் மரணித்து விட்டார். மரணித்தவர் ஓடி வருகிறார், பயந்து எகிப்தை விட்டு ஓடி வருகிறார். ஓடி அந்த என்ன சொல்றார் தெரியுமா? அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, இலா ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு எனக்கு வழிகாட்டுவான் என்றார். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அவர் அந்த பின்னுக்கு நிற்கல. அவர் எல்லாரையும் விட்டு ஓடி வந்தாலும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானா இல்லையா? அல்லாஹ் வர்ற பாவத்தை மன்னிச்சானா இல்லையா? அதுதான் நாமளும் என்ன செய்தாலும் குற்றம் செஞ்சோட ஒதுங்கப்படா, வறுமை வந்தா ஒதுங்கப்படா, நோய் வந்தா ஒதுங்கிறப்படா. ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இதுக்குரிய சில செய்திகளை ஹதீதுகளையும் சொல்லுகிறேன் பாருங்கள் சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ், நம்முடைய ஈமானை நாம் பரீட்சிக்க வேண்டும் சகோதரர்களே. அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், புகாரியிலே வரக்கூடிய செய்தி, அவங்களோட வீட்டில் தான் சாராய ஃபேக்டரி. அவரோட தொழில் என்ன? சாராயம் ஹராமாக்கப்படுறதுக்கு முதல் அபு தல்ஹா செய்த தொழில் சாராய ஃபேக்டரி. அதான் தொழில், நல்ல தொழில். ஃபேக்டரி எல்லாம் சாராயம் எல்லாம் தயாரிக்கப்பட்டுட்டு அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாதியை யுனாதி, ரசூலுல்லாஹ் ஒரு அழைப்பாளரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு போய் சொல்லுங்க. எங்கே சொல்ல சொல்கிறாங்க? சாராயம் தயாரிக்கிறாங்கள ஊர் தெரியும் தானே மதீனாவில், அங்கே போய் சொல்லுங்க. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமத், மதுபானங்கள் அனைத்தும் ஹராமாக்கப்பட்டது சொல்லுங்கள். அப்போ யார் இருந்தாங்க தெரியுமா? ஃபேக்டரியில் சாராயம் குடிக்க வந்தாக்கள் இருந்திருப்பாங்க, மது குடிக்க வந்தாக்கள் இருந்திருப்பாங்க. மது தயாரிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு செலவு அறிக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்போ காலலி அபு தல்ஹா, அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு சொன்னார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை சொல்றாங்க, உஹ்ருஜ், இந்த சாராயம் அனைத்தையும், இந்த மதுக்கள் அனைத்தையும் வெளியேற்றுங்கள். ஃபஉஹ்ரிகுஹா, இது அனைத்தையும் கொண்டு வீதியில் கொட்டி விடுங்கள். ஃபஜரத் ஃபி சிக்கக்கில் மதீனா, இவருடைய ஊட்டில் மட்டும், இவருடைய ஃபேக்டரியில் மட்டும் ஊற்றி கொட்டிட்ட சாராயம் எல்லாம் மதீனாவின் வீதிகளிலே ஓடியது. எவ்வளவு தயாரிச்சிருப்பார்! என்ன ஈமான் சகோதரர்களை பார்த்தீர்களா? அந்த நம்பிக்கையை பார்த்தீங்களா? நம்ம இன்றைக்கு எத்தனை பேரை பார்க்குறோம், ஒரு 2 ஏதாவது டின்னை குடிச்சு போட்டு எனக்கு உடையலாங்கிறாங்கல்லோ. என்ன ஈமான்? அல்லாஹ் போதுமானவன் நம்புகிறாங்களா? ஏதோ 2 ஸ்மோக்கை பண்ணி போட்டு எனக்கு உடையலாங்கிறாங்கல்லோ. ஒரு செய்தி தான் கிடைச்சது, பெரிய விவரம் எல்லாம் கிடைச்சிருக்கா? உங்களுக்கு மதுபானம் ஹராம் என்ற வார்த்தை கிடைச்சதும் சாராயம் எல்லாம் ரோட்டிலே ஓடியது. இதான் ஈமான் சகோதரர்களே, புகாரியிலே வரக்கூடிய செய்தி. அப்போ நாம் நம்மளோட வாழ்க்கையை எப்படி மாற்றணும்? அல்லாஹ் சொன்னானா? நாம் புகைத்தல் பண்ணுறோமா? அல்லாஹ் உடைச்சல்றானா? விட்டுடுவோம். குடிக்கிறத அல்லாஹ் உரைச்சனானா? விட்டுடுவோம். லோன் வட்டி வியாபாரத்தை அல்லாஹ் உடைச்சல்றானா? விட்டுடுவோம். இந்த ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற நம்பிக்கை வர வேண்டும். இவனே அன்பார்ந்தவர்களே, சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் மரணம் வரும் வரைக்கும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடிப்படையில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், புகாரியில் வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், ஹைபர் யுத்தம் நடக்கிறது. சஹாபாக்கள் போகும்போது தன்னுடைய சாப்பாட்டுக்காக நாட்டு கழுதை இருக்கிறது, அந்த கழுதையெல்லாம் சாப்பாட்டுக்கு எடுத்து போவாங்க. யுத்தத்தில் ரொம்ப பசி, பாலைவனம் எல்லாம் நமக்கு தெரியும். பாலைவனத்தில் யுத்தம் செய்கிறண்டா எப்படி இருக்கும்? தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டம். யுத்தத்தில் வெற்றி கிடைக்கிது எப்போ தெரியுமா? பின்னேரம்தான் வெற்றி கிடைக்கிறது. மாலை டைமில் வெற்றி கிடைச்சிட்டு ஹைபர் வெற்றி கொள்ளப்படுகிறது. ஹைபர் யார்கிட்டருந்து வெற்றி கொள்ளப்படுது தெரியுமா? யூதர்களிடத்திலிருந்து. அந்த ஹதீஸிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அனைத்து யுத்தமும் யூதர்களுக்கு எதிராக தான் செஞ்சிருக்கிறாங்க. யூதர்கள் தான் அவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் மத்தாக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அங்குள்ள மத்தாக்கள் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் வந்தாங்க. ஹைபர் யூதர்களுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு போர் பின்னேரம் வெற்றி கொள்ளப்படுகிறது.
சஹாபாக்களுக்கெல்லாம் தாங்க முடியாத பசி, புகாரிலே வருகிறது. உடனடியாக அந்த பசிக்காக வேண்டி கொண்டு வந்த அந்த நாட்டு கழுதையெல்லாம் வெட்டி அது சாப்பாடும் ஆக்கியாச்சு. சாப்பாடு ரெடி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அழைத்து சொல்கிறார்கள், இது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. எந்த அளவுக்கு தெரியுமா? அதை நீங்கள் கொட்டிவிட்டு, இறைச்சையும் கொட்டிவிட்டு அதனுடைய பாத்திரங்களையும் உடைத்து விடுங்கள் என்கிறார்கள். என்ன ஆர்டர்? ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அதை நாங்கள் அப்படியே கொட்டி போட்டு பாத்திரத்தை கழுவி எடுக்கான்னு கேட்குறார். அவ்வளோதான், கழுவி எடுங்கன்னு சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். எனவே அன்பார்ந்தவர்களே, கடும் பசி, யுத்தத்தில் போராடிய மக்கள், எவ்வளவு கஷ்டமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை கேட்கலையே, ஒரு துண்டை திண்டு பார்க்கையான்னு சொல்லி. இப்போ நம்மளோட வாழ்க்கையை நாம் எப்படி அல்லாஹ்வை சார்ந்திருப்போர் அப்படி தான் இருப்பார்கள். கஷ்டமா, பிரச்சனையா, துன்பமா, ரப்பு இருக்கிறார். இதுக்குத்தான் சொர்க்கம் இருக்கிறது சகோதரர்களே. நாம் நினைச்ச மாதிரி எல்லாம் நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா? அல்லாஹ் இதுக்காக நம்மளை அனுப்பினான் சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வை இப்படி சார்ந்திருக்க வேண்டும், நம்ப வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சுபஹானல்லாஹ், புகாரியிலே ஒரு செய்தி வருகிறது. கட்டாயம் சொல்லக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் நமது பெண்மணிகளிடம் சொல்லுங்கள். நமது பெண்மணிகளுக்கு இதை உடனடியாக ஞாபகப்பூட்டுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே வருகிறது, யர்ஹமு நிஸால் முஹாஜிராத், ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனார்களே, அந்த பெண்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆயிஷா அலி துவா செய்கிறாங்க. யாருக்கு துவா செய்கிறாங்க? ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாவோடு மக்காவிலிருந்து மதினாவுக்கு போன பெண்மணிகளுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக, அன்பு செலுத்துவானாக ஒரு துவா செய்கிறாங்க. ஏன் தெரியுமா என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், வல் யத்ரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன. வசனம் இறங்குதாம், நீங்கள் அப்படியோ எல்லோரும் அப்படி பிரிக்கிறீங்க. அவங்க நினைச்ச மாதிரி உடுக்கலாம். அந்த நேரத்தில் எப்படி உடுக்கலாம்? அவங்க தலையை மூட தேவையில்ல, கழுத்தை மூட தேவையில்ல, கையெல்லாம் மூட தேவையில்ல, விரும்பின மாதிரி உடுக்கலாம். ஃபர்தாவுடைய வசனம் வரல, இறங்கல, உடனடியாக இறங்குதாம். எப்படி இறங்குது? நீங்கள் உங்களுடைய தலையில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த துண்டுகளை தலையில் போட்டு தலையை மூடி உங்களுடைய மார்புகளுக்கு மேல் அதனை போட்டு உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் இறங்குகிறது. வசனம் இறங்கியதும் என்ன செஞ்சாங்க தான் தெரியுமா? அவருடைய அந்த கீழ் ஆடைகள் இருந்தது, அதன் தொங்குற ஆடை இருக்குமே கீழுக்கு, அதனை அவடத்தையே கிழிச்சு அப்படியே போட்டு தலையில் போட்டு தன்னை மறைத்து கொண்டார்கள். என்ன ஈமான்! ஏன்? அல்லாஹ்வை சார்ந்திருந்த கொண்ட மக்கள் நம்பிக்கையை பாருங்க. நாம் அப்படி இருக்கமா? நம்மளோட நம்பிக்கை அப்படி வருதா? ஏன் அந்த சஹாபாக்களை அல்லாஹ் அப்படி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறான்? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நமது நம்பிக்கையை அப்படி மாற்றக்கூடிய தன்மையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தரல வேண்டும் சகோதரர்களே. அடுத்தது அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு இந்த இரண்டாம் ஹுத்துபாவில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும். நமது எந்த அளவுக்குன்னு சொன்னால், இனம், மொழி, சாதி, மதம் என்று இந்த உலகம் சில விஷயங்கள் இன்றைக்கு பார்க்குதில்லை. எதில் பார்க்குதில்லைன்னு தெரியுமா? இந்த கிறிஸ்மஸ் என்று வந்துக்கிட்டா, கிறிஸ்தவர்களுடைய விழா கிறிஸ்மஸ் என்று வருகிறது, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. இன்றைக்கு சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க, எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டாடுறாங்க. அடுத்தது புத்தாண்டு வருகிறது. நான் கிறிஸ்மஸ் பைத்தா, அடுத்தது புத்தாண்டு வருகிறது, எல்லோரும் சேர்ந்து தான் கொண்டாடுறாங்க. இதனுடைய வரலாறுகளை நான் உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் போய் இன்றைக்கு எல்லோரு டைம் ஹேண்ட்ஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது தானே, அடித்து பார்த்தா வரலாறு வந்துடும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வாய்ச்சி கட்டாயம் பாருங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு. ஆனால் இந்த ரெண்டும் இருக்கிறதே நம்மளுக்கு சொந்தமானதா? ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் இன்றைக்கு எடுக்கிறாங்க. இப்போ கிறிஸ்மஸ் என்றா என்ன? அந்த விழாண்டா என்ன? என்ன விழா? அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் ஒரு நபியை அனுப்பினோம் என்கிறான், அவரை எங்களின் பால் உயர்த்து கொண்டோம் என்கிறான். அவ்வளோதானே? அவர் ஒரு தூதர். நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்? அவர்கள் இறைவனின் குமாரன் என்கிறார்கள். அப்படி சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ்ட மகன் என்கிறாங்க. அப்ப அல்லாஹ்ட மகன் என்கிற நம்மளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறார்களுக்கும் இடையில
நம்ம அதை கொண்டாடலாமா? யோசிச்சு பாருங்க. அது மட்டுமா? அதில் நாம் எதுவும் பார்க்குறோம் இல்லையே. அப்போ எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அவர்கள் நம்மளோடு நல்லா இருப்பாங்கன்னு நாம் நினைக்கிறோமா? சும்மா நடிக்கிறாங்க. அல்லாஹ் அதெல்லாம் சொல்கிறான். அதை நான் விரிவாக பரீட்சை இருப்பதனால் அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். நடிப்புங்கிறது என்ன ஆதாரம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். 2 சிலுவை போருடன் வந்தார்கள். சிலுவை யுத்தம் என்று அடித்து பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க சகோதரர்களே. சிலுவை யுத்தம் என்று முழு ஐரோப்பியர்களும் சேர்ந்து வந்து அந்த சிலுவையையும் எடுத்துக்கொண்டு வந்து மத்திய கிழக்கில் உள்ள முஸ்லிம்களை கொன்று கொளித்தார்களா இல்லையா? இவர்களுடைய கிறிஸ்மஸை நாம் கொண்டாடலாமா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய யூதன் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் கேட்க பார்க்க யாரும் இல்லாமல் அடிச்சு அப்படி போடுறான். பின்னிக்கு இருக்கிற யாரு? ஐரோப்பாவும் அமெரிக்காவும் யாரு? கிறிஸ்தவர்களா இல்லையா? அவன் அதை நம்பில்லையா கொண்டு கொட்டுறான். அப்ப இவர்களுடைய புத்தாண்டையும் இவர்களுடைய கிறிஸ்மஸையும் நம்முடைய முஸ்லீம்கள் கொண்டாடினா எந்த அளவுக்கு தெரியுமா? நம்ம கொஞ்சம் பேர் அது தெரியா, வெளியில என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இருக்கிற முஸ்லீமாக்கள் நாமெல்லாம் நம்முடைய பிரச்சாரம் போதா, நம்மகிட்ட அல்லாஹ் கேட்பா, எனக்கிட்டையும் உங்கள் அனைவர்கிட்டையும். நமக்கு தான் தெளிவே, மற்றவருக்கு தெளிவு இல்லை. இந்த புத்தாண்டு வந்த என்ன நம்புறாங்க தெரியுமா? இன்றைக்கு மட்டும் இந்த புத்தாண்டு நல்ல கறியாக்கணும், அப்பதான் வருஷம் பூரா நல்ல கறி வரும். நம்புறாங்களா இல்லையா? நம்மளோட பழையவங்க இன்றைக்கு நல்லா உடுக்கணும், அப்பதான் வருஷம் பூரா நல்லா உடுக்கலாம். இன்றைக்கு வீட்டில் சண்டை பிடிக்கப்படா, இன்றைக்கு வீட்டில் சண்டை பிடிச்சா வருஷம் பூரா சண்டை பிடிப்போம். இது யாரு காட்டி தந்த மார்க்கம்? புத்தாண்டு நமக்கு 2 விழா, 2 புத்தாண்டு, நமக்கு 2 பெருநாள். என்ன பெருநாள்? ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள். நாம் என்ன செய்வோம் தெரியுமா? பள்ளிக்கு வருவோம், தொழுவோம், தர்மம் செய்வோம். சந்தோஷமான விளையாட்டுகள் இருந்தால், சக்தி உள்ள விளையாட்டு, ஃபோனில் கேம் விளையாடுறது இல்லை, 304 அந்த கார்ட்ஸ் விளையாடுறது இல்லை, அந்த விளையாட்டெல்லாம் இல்லை இஸ்லாத்தில். என்ன விளையாட்டு? பெருநாளைக்கு விளையாடுறது உடலுக்கு சக்தி ஊட்டக்கூடிய விளையாட்டு, பிள்ளைகளோட அன்பா பழகுற. இது 2 நாம் பட்டாசு சுடுறதும் இல்லை. நாம் இப்போ கிறிஸ்மஸோ புத்தாண்டு வந்தால் என்ன நடக்கும்? அந்தந்த கோயில்களிலேயும் பன்சாலைகளையும் அந்தந்த சேர்ச்சிகளையும் பாட்டு தான் போகும். நம்மளோட பள்ளிவாசல் பாட்டா மார்க்கமா? இல்லையே. அப்போ எனவே புத்தாண்டுக்கு நமக்கும் எந்த விதமான என்ன செய்யக்கூடாது? முஸ்லீம்களுடைய இதே கிடையாது. புத்தாண்டு நம்மளுக்கா புத்தாண்டா? எனவே புத்தாண்டு சம்பந்தமாக கட்டாயம் குடும்பத்திடத்திலே சொல்ல வேண்டும் சகோதரர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஹுத்பா பிரசங்கத்துக்கு வந்தவர்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த ஹுத்பாவிலே சொல்லப்பட்ட விடயம், என்ன பிரச்சனை லைஃப்பில் வந்தாலும், நோயோ பிரச்சனை, நாம் என்ன நல்லா இருக்கிறோம், திடீரென்று என்ன செய்யும்? கிட்னி ஒன்று பெய்த்திரும், திடீரென்று கேன்சர் வந்துடும், திடீரென்று இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண் போயிடுச்சு, திடீரென்று வீட்டில் மரணங்கள் வந்துடும், 1000 பிரச்சனை வரும் நமக்கு, திடீரென்று ஆக்சிடென்ட் ஆகும். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ரப்பிடத்தில் அல்லாஹ் நீ எனக்கு போதுமானவன் நம்பிக்கை என்ன செஞ்சிடப்படாது, பேத்திரப்படாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அதில் பொறுமையாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? குர்ஆனில் பல இடங்களில் சொல்லுகிறான் சகோதரர்களே. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு பிறகு வெற்றி கிடைச்சிச்சு பார்த்தீங்களா? அவருக்கு அதுக்கு பிறகு வறுமை போகுது, கண் 2 பார்வை கிடைக்குது, அவருக்கு வெற்றி கிடைக்கிறது. நாமளும் வாழ்க்கையில் அல்லாவே சார்ந்திருந்து அல்லாவுக்காக வேண்டிய பொறுமை கொண்டோமானால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, இந்த ஜும்மாவுக்கு பிறகு, தொழுகைக்கு பிறகு ஒரு 3 முக்கியமான அறிவித்தல் இருக்கிறது. எல்லோரும் கேட்டுவிட்டு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.